நேற்று வியாழக்கிழமை 9 வாரம் சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லி நினச்சி வச்சுருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா விரதம் அப்படின்னாலே நான் சாய்பாபாவுக்கு மட்டும்தான் இருந்திருக்கேன். நார்மலாகவே எங்கள் வீட்டில் வியாழன் வெள்ளி நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம். நான் எந்த மாதிரி விரதம் இருப்பேன்னா, அன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இனிப்பு பிரசாதம் ரெடி பண்ணிவிடுவேன். நேற்று வந்து சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஊரில் இருந்த டைம்லலாம் வீட்டு பக்கத்தில் நமக்கு சாய்பாபா கோவில் இருக்கும். செஞ்ச பிரசாதத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவேன். ஆனால் இங்கே வந்து பக்கத்தில் எந்த சாய்பாபா கோவிலும் இல்லை, தூரத்தில் தான் ஒரு கோவில் இருக்குது. ஸோ வீக் டே அப்படிங்கிறதுனால அங்கேயும் போக முடியாது. அதனால் கொஞ்சமாக பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டு பக்கத்தில் யாருக்காச்சும் கொடுக்க முடியும்னா மட்டும் அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுத்துட்டு வீட்டிலேயே சாமி கும்பிட்டாச்சு. லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையிலேயே ரசம் வச்சது இருந்தது. வீட்டில் நிறைய முருங்கைக்காய் இருந்ததுனால சின்ன வெங்காயம் புளி எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு மாதிரி ரெடி பண்ணி மதியம் லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுக்குவேன். டின்னருக்குன்னு எதுவும் ஹெவியாக சாப்பிட மாட்டேன். சாயந்தரம் டைமில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு அன்னைக்கு டே அப்படி தான் கம்ப்ளீட் ஆகும். நாளைக்கு பார்க்கலாம்.